இயேசுடைய வல்லமை, அவர் வல்லமை உள்ள தேவன், அவருடைய வல்லமை பெரிது. எந்த வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் வல்லமை. எந்த பிசாசின் கிரியைகளையும் அழிக்கிற ஒரு வல்லமை, எந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. இன்னொரு வல்லமை உண்டு. யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை அளிக்கிற ஒரு வல்லமை. இந்த என்ன வல்லமைன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் 8:34 சொல்லுகிறார். இந்த பாவ அடிமைத்தனம் இதுதான் இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை. ஒரு மதுபானம் எத்தனை வருஷம் அடிமைப்படுத்துது. சம்பாதிக்கிற பணமெல்லாம் மதுபானத்துக்கே போகிற பாருங்க. ஒரு சகோதரர் சொன்னார்ல, அந்த மிஸ்ல எத்தனை என் கணவர் குடிச்சு வச்ச பணத்தை சேர்த்து வச்சிருந்தா 10 லட்சத்துக்கு மேலே இருந்திருக்கும். அவ்வளோ குடிச்சு குடும்பத்தின் ஆசீர்வாதம் போய்விட்டது, நிம்மதி போயிட்டு, சமாதானம் போயிட்டு, குடும்பத்தில் வேதனை. பார்த்தீங்களா, அது குடிப்பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி. அவர் விட நினைச்சாலும் விட முடியாது. பாதிக்கன்னு தெரியும், விட முடியலையே. அது இல்லாமல் இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. புகைப்பிடிக்காமல் இருக்க முடியல. இந்த போதை வசத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியலையே. அது என்னை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்குது. சாதாரண ஒரு பொடி போடுற பழக்கம். எவ்வளோ பக்தியா நீங்கள் வரதெல்லாம் இருந்து எவ்வளோ பக்தியா தெய்வத்தை தேடுறீங்க. பீடி சிகரெட்டை விட முடியலையே. வெத்தலை பார்க்க அதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியலையே. யோசித்து பாருங்க. ஆனால் மெய்யான விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விடுதலை, மெய்யான விடுதலை. இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் மதுபானத்தின் விடுதலை, போதை வஸ்துகள் இந்த விடுதலை, வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அது மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி விட முடியல. அதிலிருந்து வெளியே வர முடியல. பாவனை தெரியுது, விட முடியலையே, தவிக்கிறீங்க. உங்களுக்கு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். நீ பாவின்னு அவர் தள்ள மாட்டார். நீ குடிகாரன் வராதன்னு சொல்ல மாட்டார். நீ வா, நான் உனக்கு விடுதலை தரேன். எல்லாரும் உன்னை குடிகாரன் நீ புறக்கணிக்கிறாங்களா மகனே, நீ ஏன்ட்ட வா, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நீ ஒரு போதை அடிமைப்பட்டவன், இவன் துன்மார்க்கமான வாலிபன், அடங்காதவனை எல்லாரும் உன்னை பரிகாசம் பண்ணாங்களே. இயேசு சொல்றார், ஏன்ட்ட வா, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன்னு சொல்றார். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அநேக வருஷத்துக்கு முன்னால் அவர் சின்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சின்ன பிஸ்னஸ், கொஞ்சம் வருமானம். அந்த வருமானத்தில் போய் சீட்டு விளையாட போயிடுவார். மணிக்கணக்கு ராத்திரி எல்லாம் உட்காந்து சீட்டு குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது, குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது. சொல்லுவார், நேரம் போகிறது தெரியாதா. ராத்திரி உட்காந்தா ராத்திரி எல்லாம் விளையாடுறது. அடுத்த நாள் ஆயிருமா, சில சமயம் 2 நாள் கூட தூங்காமல் ராத்திரி பகலில் உட்காந்து சீட்டு விளையாடுவது, குடிக்கிறது, சீட்டு விளையாடு. அந்த பாவம் அடிமையாக்கி விட்டது. குடிச்சு சீட்டு விளையாட்டுக்கிட்டு இருந்தால் என்ன வருமானம் நிற்கும்? எல்லா பணமும் அதில் போச்சு. வீடு இப்போ தரித்திரம், வறுமை, பாவம் தரித்திரத்தை கொண்டு வரும். வீட்டில் தரித்திரம், மனைவி ரொம்ப கஷ்டம், குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவர் பண்ணுற காரியத்தினால வீட்டுக்கு வந்தால் மனைவி, பிள்ளைகள் ஐயோ கஷ்டம், வறுமை. சொந்தக்காரங்களே இவன் குடிகாரன், இவர் சூதாடி அப்படின்னு ஒதுக்குறாங்க. மரியாதையெல்லாம் போய்விட்டார். இப்போ அவருக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம பணமெல்லாம் வீணாக போகுது, எல்லாமே போச்சுது. இப்போ பிஸ்னஸும் போச்சு, வருமானம் போச்சு, ஒன்றுமே இல்லை. நம்ம மனைவி கஷ்டப்படுறாங்க, பிள்ளை கஷ்டப்படுது, ஒரு பால் வாங்கி கூட வக்கில்லாதவனாக போயிட்டேன். இதை விட முடியல. அந்த டைம் வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. போகணும் விளையாடணும், எங்கே இருந்தாலும் பணத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகணும், மனைவி நகையாவது எடுத்துகிட்டு போய் நம்ம அடை வச்சு விளையாடணும், குடிக்கணும். அது ஒரு அடிமைத்தனம். அப்படியே பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். நீதிமொழிகள் 5:22 பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறாரு. பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கி விடும். ஏன் அடிமையாக்குதுன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான்.
என்ன பாவம் செய்ய வைப்பது பிசாசு, அடிமைப்படுத்துவது பிசாசு. அது கண்ணுக்கு தெரியாது. பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவி, குடிவெறியின் ஆவி, சூதாட்டத்தின் ஆவி, போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, லஞ்சம் வாங்க தூண்டுகிற பண ஆசையின் ஆவி, லஞ்ச பணத்தை வாங்க வச்சு அவளை அடிமையாக்கிவிடும், சாபத்துக்குள்ளாக்கிவிடும். இது மாதிரி பிசாசனுடைய பல கிரியைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு பின்னால் இருப்பது இந்த ஆவி. இப்போ கூட பாருங்களேன், புது வருஷம் பிறகுன்னா சிலர் பக்தியாக கடவுளை கும்பிட போவாங்க. சிலர் பாருங்கள் ரோட்டில் குடிக்கிறது, வெறிக்கிறது, டான்ஸ் ஆடுறது. அது ஒரு ஆவி. அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? சும்மா கூத்தாடுற மாதிரி ஆடிட்டு ஒரே நாள் அவ்வளோதான் முடியும். அடுத்த நாள் பகலில் பாருங்கள் மட்டையாகி கிடப்பான். நீங்கள் பார்த்தீங்களா? அவங்கள பாருங்களேன், ராத்திரிலாம் டான்ஸ் ஆடும், ரோட்டில் நின்று பைக்கில் போய் அது மெத்த காமிக்கிறேன்னு அது அற்ப சந்தோஷத்தை பிசாசு கொடுத்து மனிதனை அடிமையாக்கி விடுவார். அப்புறம் குடித்து வெறிச்சு எங்கேயாவது மட்டையாகி கிடந்து பாழாகி. இதுதான் உண்மையாக நடக்கிற விஷயம். இந்த நிறைய பேரை சாத்தான் மக்கள் அடிமையாக்கி குடிக்க வச்சு இதான் சந்தோஷம்னு அது வெறுமையான மாயையை காண்பித்து, மாயையான சந்தோஷம், மாயையான அதான் பைபிளில் இருக்கு, மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மாயையான காரியம். அதன் பிறகு 2ஆம் தேதி அவனை பாருங்களேன், இன்னைக்கு ராத்திரி எல்லாம் டான்ஸ் ஆடுற, நாளைக்கு பகலில் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்களேன். அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி தலைவரி கொலத்தை அப்படி நிற்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ரோட்டில் ஆடுறது தானே பார்க்குறீங்க. அப்புறம் பகலில் பாருங்கள் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. இதான் நிலைமை. சாத்தான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி உண்மையான சந்தோஷம் எதுன்றது அறிய விடாதபடி வெறும் உலக சந்தோஷம், மாயையான சந்தோஷம், குடிக்கிறது, வெறிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி தவறான பழக்கங்களை போகிறது தான் உலகம்னு சொல்லி மெய்யான சந்தோஷத்தை அவங்க காணக்கூடாதபடி அவங்களை ஏமாற்றி அழித்து விடுகிறான். அப்புறம் வெளியே சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே தவிச்சிட்டு போயிடலாம். தற்கொலை பெருகிக்கிட்டே இருக்குல்ல. ஏன்? அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே குடிச்சிட்டு. கடைசியில் குடிக்கிறவன், போதை வசதி பயன்படுத்துகிறவன் தற்கொலை தானே பண்ணி சாகிறாங்க. ஏன்? அதான் பிசாசனுடைய கடைசி கொண்டு போய் அழிச்சிருவான். பாருங்கள், இந்த சகோதரரை விட முடியல. தப்புன்னு தெரியுது, குடும்பம் பாதிக்குதுன்னு தெரியுது, வறுமைக்குள்ளாயிட்டுன்னு தெரியுது, விட முடியல. குடியே விட முடியல, சீட்டாட்டத்தை விட முடியல, அவமானம்னு தெரியுது, பாதிப்புன்னு விட முடியல. பாவம். அதனால் மனைவிட்ட சொன்னார், நான் செத்துடுறேன், தற்கொலை பண்ணி நான் செத்துட்டான், உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்த்துக்குவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னால் இதை விட முடியல, இதை விட்டு வெளியே வர முடியல, உங்களையும் நல்லா வச்சிருக்க முடியல, தெரியுது தப்புன்ற நீ, என்னால் முடியலையே, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறேன், நான் செத்துடுறேன். அப்போ தான் அவனுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை, உங்களுக்கு விடுதலை கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவர் உங்களுக்கு விடுதலை தரும். இல்லை, யாரும் எனக்கு விடுதலை தர முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான். இதிலே நான் எல்லாம் போச்சிரு, குடியிலே, வெறியிலே, சூதாட்டத்திலையும். இல்லை, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நான் ஒரு ஊழியக்காட்டை கூட்டு போகிறேன், அவர் உங்களுக்காக ஒரு ஜெபம், ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க எனக்காக. சரி, மனைவி சொல்கிறாங்களே சொல்லி, சரி உனக்காக ஒரே ஒரு முறை வர்றேன், ஆனால் என்னை யாரும் மாற்ற முடியாது, எனக்கு யாரும் விடுதலை தர மாற்ற முடியும், பரவாயில்ல நீங்கள் வாங்க. அந்த ஊழியக்காட்டை கூட்டு போனாங்க. அவர் மெதுவாக பேசினேன். அவர் சொன்ன, ஐயா, நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன மாற்ற முடியாது, நான் இத்தனை வருஷம் குடிகாரன், சூதாடி என் வாழ்க்கை முடிஞ்சிடல, நான் அதுமாதிரி செத்தாதான் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இயேசுவில் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது, இயேசுவால் உங்களை மனிதனாய் மாற்ற முடியும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ரொம்ப நேரம் பேசினேன். சரி, என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. சரி, என்ன செய்யணும்? கண்களை மூடி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியோன்னு மனசில் ஜெபிங்க, நான் ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். சரி அப்படின்னு சொன்னபோது அந்த ஊழியக்காரர் ஜெபித்தார். அவ்வளோதான். ஒரே ஒரு நாள், சில நிமிட நேர ஜெபம், கம்ப்ளீட்டாக சேஞ்ச். அவ்வளோதான். குடிக்கிற எண்ணம் போய்விட்டது, சூதாடுற எண்ணம் போய்விட்டது, புது இருதயம், புது மனிதனாய் மாற்றிவிட்டார். இதுதான் இயேசுவின் வல்லமை. This is the power of Jesus. இயேசுடைய வல்லமை, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை, மாற்றுகிற வல்லமை. இயேசு மதம் மாற்றுகிற ஆண்டவர் அல்ல, அது பொய்யர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொய். இயேசு யாரை மதம் மாற்றுவதில்லை, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். குடிகாரனை மாற்றி புதிய வாழ்க்கை தருகிறவர், விபச்சாரக்காரனை மாற்றி பரிசுத்த வாழ்க்கை தருகிறவர், லஞ்சம் வாங்குகிறவனை மாற்றி அவனை உண்மையுள்ளவனாய் நிறுத்துகிறார். அதான் இயேசு.
அதுக்கு தான் இயேசு வந்தார். இதை சொன்னால் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி குடிச்சு வேசித்தனம் பண்ணி கொண்டு பக்தியாக இருக்கிறன்னு சொல்லி கொண்டு இருக்கிறான்ல, அவனுக்கு இது பிடிக்கல. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரிசுத்தம் வந்துருமே, லஞ்சம் ஒளிஞ்சிருமே, ஒரு நீதி வந்துருமே, அது வந்துடக்கூடாது என்பதற்காக குடிகாரன் துன்மார்க்கன்னு தான் உட்கார்ந்து இவங்க மதம் மாத்துறாங்கன்னு பேசி கொண்டு இருக்கிறான். பேசுகிறேன் யாருன்னு கவனிச்சு பாருங்க. அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவனாக இருக்கிறான், ஊழல் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு அதுக்கு வரல. இயேசுவை புரிந்து கொள்ளுங்க. அவர் மனிதர்களை நேசித்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, விபச்சார வேசித்தனத்திலிருந்து விடுதலை, சூதாட்டத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வேணும். நிம்மதி இல்லை, சித்து போடலான்னு தோணுது, எப்படி வாழ்வது என்று கஷ்டம் இல்லை. இயேசு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், சமாதானம் தருகிறவர், நிம்மதி தருகிறவர், உங்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுதான் இயேசுவின் வல்லமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் வல்லமை. அந்த இயேசு உங்களோட பேசுகிற. இப்போ சாட்சி கேட்டீங்களே, ஒரு அன்புராஜ் 19 வருஷம் குடிப்பழக்கங்க, மிருகத்தை போல வாழ்ந்திருக்கிறார்ல. அவரே சொல்கிறார்ல, ரோட்டில் விழுந்து கிடக்கிறார். அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கிற அவமானம், மனைவிக்கு அவமானம், ஏன் வாழன்ற எண்ணம். இன்றைக்கி 19 வருஷமாக குடிகாரன் அப்படின்ற நேரத்தில் இயேசு மாற்றி மனிதனாக்கி சந்தோஷமாக வாழ வச்சிருக்கிறார். இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இயேசு மாற்றி இருக்கிறார். இது வேண்டாமா இந்த தேசத்துக்கு? எல்லாரும் குடிகாரனாகவே இருக்கணுமா? எல்லாரும் மந்திரம் வில்லி சூன்யத்தில் அழிஞ்சு போகணுமா? இந்த நற்செய்தை தானே சொல்லுகிறோம். இயேசு வல்லமையுள்ள ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்று. யோசித்து பாருங்க. இந்த இயேசு உங்களுக்கு வேணும் சகோதரன். உங்களுக்கு இந்த இயேசு வேணும். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, நீங்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. பாருங்க, ஆண்டவர் அந்த சகோதரனை மாற்றினார். அவ்வளவுதான். மாற்றினது மாத்திரம் அல்ல, பிஸ்னஸ் மேனாய் மாற்றி விட்டார். பெரிய தொழிலதிபராய் மாற்றிவிட்டார். ஒரு குடிகாரனாய் சூதாடியாய் இருந்த சகோதரனை தொழிலதிபராய் மாற்றி இந்த குடும்பமே மரியாதை கொடுக்கிறது, சொந்தங்கள் பந்தங்கள் மரியாதை கொடுக்கிற அளவிற்கு வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கம்பீரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்கு இயேசு வந்தார். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் வல்லமை உள்ள தேவன். என் வல்லமை உன்னுடைய விடுதலைக்காக, உன் சுகத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. எப்படிங்க இயேசுகிட்ட இந்த வல்லமை காணப்படுகிறது என்றால், நமக்காக அவர் சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொண்டார். நான் பாவம் செய்த நான் தானே தண்டிக்கப்படணும், என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் தகப்பனாய் வந்து என் பிள்ளையனுடைய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருடைய பாவத்தின் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். இன்றைக்கு இப்போ நம்ம ஜெபிக்கும் ஒரு விடுதலை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். 2 குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு கூப்பிட்டாங்க. இயேசு அவளை பார்த்து கேட்டார், இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான். விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு தொட்டார், கண் பார்வை வந்து விட்டது. இன்றைக்கி ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை சுகமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியா? வேறு ஒன்றும் கேட்கல, பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, சொத்தை கேட்கல, நீ 4 மாடிக்கு வா, நடந்து வா, காலில் செருப்பு இல்லாமல் வா, அதெல்லாம் கேட்கல. நீ இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்து கொண்டே இப்போ நீ விசுவாசிக்கிறியா? அவ்வளோதான். இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், எனக்கு விடுதலை தருவார், அவர் வல்லமை உள்ள விசுவாசித்தால் போதும், அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ ஜெபிக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நல்ல கவனி, ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை, அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வியாதியிலிருந்து சுகம், பிசாசுக்கட்டிலிருந்து விடுதலை, அப்புறம் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். உங்களுடைய கண்ணை மூடும்போது இருதய ஒருமனப்பட்டு இயேசுவை நினைத்து, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படி நீங்கள் கவனமாக இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். விசுவாசித்து ஜெபிக்கணும், அதுக்கு தான் சொல்லுவது. இப்போ முதலாவது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்,
இந்த மதுபான பழக்கம், போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, இந்த தவறான பாவ காரியம் எனக்குள்ளே இருக்குது, என்னால் அதை விட முடியல, தப்புன்னு தெரியுது, எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னால், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம். இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டால் போதும், அவர் விடுதலை தந்து விடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து முதல்ல பாவத்திலேருந்து விடுதலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பரிசுத்தம் வேணும், இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும், என்னால் விட முடியல, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற மற்றவங்க, உங்கள் கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் திட்டாதங்க, சண்டை போடாதங்க, அவங்க மேலே கை வைத்து அன்பாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கோபம், எரிச்சல், இது கூட பாவம் தான். கோபம், எரிச்சல், குடிக்கிறது மட்டும் இல்லை, கோபம், எரிச்சல், இச்சைகள், இது மாதிரி பாவங்கள் கூட உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தும். இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு புது இருதயம் தாங்க, என் பாவ குணத்தை எல்லாம் மாற்றுங்க, எனக்குள்ள ஒரு புது இருதயம் தாங்க, நிம்மதி தாங்க, சமாதானம் தாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடுங்க, ஒரு நிமிடம் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, இத்தனை வருஷமாக குடிக்கிறேன், சூதாடுகிறேன், போதை வசதி பயன்படுத்துகிறேன், நிம்மதியும் இல்லை, விடவும் முடியலை, இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே இறக்க செய்யுங்க, இயேசுவே மன்னிங்க, இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு, இயேசுடைய வல்லமை உங்க மேல கடந்து வருகிறது, அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது, அவருடைய வல்லமையினுடைய தொடுதலை உணர்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குவதை சிலர் உணர்கிறீர்கள். மின்சாரத்தை போல அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. சிலருடைய வெளிச்சத்தை பார்க்குறீங்க, ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகிறது, அந்த இருள் விலகுகிறது, அந்த இருள் விலகுகிறது. சிலரை விட்டு அசுத்த ஆவிகள் அப்படியே தள்ளிவிட்டு வெளியேறி போகிறது. அது அந்த குடிவரியை கொண்டு வந்த ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அந்த பாவத்தை கொண்டு வந்த ஆவி, உங்களை இதுவரை பாவத்தில் அலைக்கழித்த ஆவி வெளியேறுகிறது. பயப்படாதங்க, பயப்படாதங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போ இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிக்க ஜெபிக்க இப்போ பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தகப்பனே தகப்பனே, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாங்க, என்னால் விட முடியலையே, நிம்மதியாக இருக்க முடியலையே, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அவங்க மேல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தருகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. குமார் என்கிற சகோதரன், உங்களுடைய முழு பெயர் வேற, ஆனால் குமார் என்று தான் எல்லாரும் அழைக்கிறாங்க. எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை இந்த விடுதலை வேணும்னு ஜெபிக்கிற குமார், இயேசுடைய வல்லமை தொடுகிறது. பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. குமார், உங்களால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் ரத்தம் சிந்துவதற்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க. அந்த இரத்த பழி உங்களை தொடருகிறது. அதனால தான் வீட்டில் பலவிதமான சாப கட்டுகள். இன்னைக்கு உண்மையா நீங்க ஒப்பு கொடுக்கிறதுனால இயேசு உங்களை மன்னித்து அந்த சாப கட்டுகளை அறுத்து போடுகிறார். உங்களுக்கு நிம்மதி சமாதானத்தை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசு புது இருதயத்தை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. மைக்கேல் ராஜ், உங்களுடைய பெயர் மைக்கேல் ராஜ்.
ஆனால் சிலர் ராஜ்யன்னு கூப்பிடுவாங்க, சிலர் மைக்கேல்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் துன்மார்க்கரோட சேர்ந்து பொல்லாத மனிதர்களோட சேர்ந்து பொல்லாத கிரியைகளை செய்ததுனால இன்னைக்கு நிம்மதியை இழந்து சரீரம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறீங்க. என் பாவத்தை நிமித்தம் நான் பாதிக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு உணர்கிறீர்கள். இப்போ நீங்கள் உடைந்த உள்ளத்தோட அழுது ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, நான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டேன், என் பாவத்தினால வந்தது, என்னை மன்னிங்கன்னு ஜெபிக்கிறீங்க. அதனால இயேசுவோட ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உண்மையா மனம் திரும்பினதுனால கர்த்தர் மன்னிக்கிறார். உங்களை மன்னித்ததற்கு அடையாளமாய் உங்களுடைய சரீரத்திற்குள் இப்பொழுது இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அந்த வியாதியின் கட்டு அறுக்கப்படுகிறது. எழுமுங்க, எழுமுங்க, படிக்க விட்டு எழுமுங்க, உங்களால் முடியும். ஆண்டவர் தொட்டு விட்டார். உங்களுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாவதை பார்க்கிறீங்க. எழுமுங்க, இயேசுவின் நாமத்தினால இன்று முதல் உங்களுடைய சரீரத்திலும் புதிய மாற்றம். இனி மனிதனாய் வாழும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக, விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. அது சில குடும்பத்தில் கணவருக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த கணவருக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டு கொடுக்கிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டேவிட் ராஜ் என்கிற ஒரு வாலிபனுக்காக அவனுடைய தாயார் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. டேவிட் ராஜ் என்ற பெயர் வைத்து ஆண்டவருக்கு சாட்சியா வளர்க்கணும்னு நினைச்சீங்க. துன்மார்க்கமாய் போய் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபனுக்காக ஜெபிக்கிறீங்க. இயேசுவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். உங்கள் நிமித்த மகனுக்கு இரக்கம் செய்கிறார். மகனே, உன் தாயின் நிமித்தம் நீ உயிரோடு இருக்கிறாய். அவருடைய ஜெபத்தை நிமித்தம் நீ பாதுகாக்கப்பட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஒப்பு கொடுத்து விடு. இயேசுவே, உன்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லு. இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள். பாவத்தில் இந்த விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் இன்றைக்கு விலகுகிறது. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த இடத்துல பாதிப்புகள், உங்களுடைய கிட்னி பாதிச்சிருந்தா அந்த இடத்துல கை வைங்க. இருதயம் பாதிச்சிருந்தா அந்த இடத்துல கை வைங்க. கண்கள் பாதிச்சிருந்தா கண்ணில் கை வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல வலிகள் வேதனை இருக்கிறதோ கை வைத்துக் கொள்ளுங்க. அல்லது வியாதிப்பட்டவங்க படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக குடும்பத்தார் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணலாம். தாயார் ஜெபிக்கலாம். உங்களுடைய பெற்றோருக்காக பிள்ளைகள் ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபிக்கலாம். கை வைங்க, கை வைங்க. இயேசுவே தொடும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே விடுதலை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. பிளட் கேன்சருக்காக ஒரு குழந்தை வைத்துக் கொண்டு தாயார் ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குழந்தையினுடைய ரத்தம் புதிதாய் மாறுகிறது. அந்த பிளட் கேன்சர் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். மரண கட்டு அறுக்கப்படுகிறது. அந்த தாயினுடைய கண்ணீரை நிமித்த ஆண்டவர் விடுதலை தருகிறார். இயேசுவுக்கு நன்றி. ஒரு வாலிப மகளை வைத்துக் கொண்டு தாயார் ஜெபிக்கிறீங்க. படுக்கையில் இருக்கிற அந்த மகளுக்காக குடும்பமே ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க. கைவிடப்பட்ட நிலைமையில மரண படுக்கையில் இருக்கிற வாலிப மகளுக்காய் குடும்பமே ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. அந்த மகளுடைய சரீரத்திற்குள் இறங்குகிறது. ரத்தத்துக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. பொருளாத இந்த வியாதி மறைகிறது. இயேசுவின் நாமத்தின் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. பக்கவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டு அப்படியே செயலற்று உட்கார்ந்திருக்கிறீங்க. சகோதரனே, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. எழும்புங்க, கையை உதறுங்க, பயன்படுத்துங்க, காலை உதறுங்க. இப்பொழுது மறு காலை போல மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. சகோதரி, நீங்க பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களே, எழும்புங்க, கையை உயர்த்துங்க. இப்போ உயர்த்த முடியும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு பலமாய் வெளிப்படுகிறது. சப்பானிகளை நடக்க பண்ணுகிற வல்லமை வெளிப்படுகிறது. வாத வியாதிகளை அப்புறப்படுத்துகிற இயேசுவின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கவாத நோய்கள் அநேகரை விட்டு விலகுகிறது. முடக்குவாதத்தை கொண்டு வந்த ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் முடக்குவாத நோய் மறைகிறது. முடக்குவாதத்தில் கஷ்டப்படுகிற சகோதரன், உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு கொண்டு இருக்கிறது.
தொடுகிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுடைய வல்லமை எலும்புகள் நரம்புகளுக்குள்ள இறங்கி இன்றைக்கு கட்டுகளை அறுத்து விடுதலை தருகிறது. வாத வியாதிகள் மறைகிறது. பாதிக்கப்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்ட நரம்புகள் துண்டிக்கப்பட்ட நிலைமையில படுத்திருக்கிற வாலிபனை ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. அந்த நரம்புகளை ஆண்டவர் தொடுகிறார். துண்டிக்கப்பட்ட நரம்பு இணைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட படுக்கையில் இருந்து சிலர் ஜெபிக்கிறீங்க. ஒவ்வொருவர் மீதும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. ஸ்பைனல் கார்டு துண்டிக்கப்பட்ட ஸ்பைனல் கார்டு இணையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அந்த சரீரத்திலே மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லத்தான் உங்களுக்கு விடுதலை சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. செந்தில் செந்தில் ஆண்டவருடைய வல்லமை உன் எலும்புகளை தொட்டு குணமாக்கி கொண்டு இருக்கிறது. உன் படுக்கை இயேசு மாற்றி போடுகிறார். செந்தில் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது செல்வி என்கிற ஒரு மகளுடைய கண்ணீரின் ஜெபத்தை இயேசு பார்த்து அற்புதம் செய்கிறார். செல்வி என்கிற மகள் உன் கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை உன் எலும்புகளுக்குள்ளும் நரம்புகளுக்குள்ளும் இறங்குகிறது. அந்த நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வல்லமை வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்திரா இந்திரா என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டாரு. கழுத்தின் பின்பகுதியில் ஸ்பைனல் கார்டுடைய ஆரம்பத்தில் பாதிப்பு. கழுத்தை திருப்ப முடியல, உட்கார்ந்திருக்க முடியல. நீ வேதனை வேதனை. இயேசுவுடைய வல்லமை அந்த எலும்புக்குள் இறங்குகிறது. அந்த கழுத்தை எலும்பை தேவன் புதிதாய் மாற்றுகிறார். சுகமளிக்கிற வல்லமை தொடுகிறது. இந்திரா சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். சந்திரா இந்திரா என்று சொன்ன உடனே என் பேரு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரோ என்று நினைத்தீங்க. சந்திரா ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல இறங்குகிறாரு. இடுப்பு எலும்புகள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல, கஷ்டம். இப்பொழுது அந்த எலும்புகளுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. எலும்பின் நடங்க இயேசுவின் நாமத்தில். சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கு எலும்புகள் நரம்புகளை குணமாக்கி கொண்டு இருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதி படுக்கைகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அல்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கண்கள் புதிதாய் மாறுகிறது. பாதிக்கப்பட்ட கண்கள் புதிதாய் மாறுகிறது. கண்களில் வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கண்மணி கண்மணி என்கிற ஒரு மகள் உன் கண் பாதிக்கப்பட்டதுனால மன வேதனையோடு என் பேரே கண்மணி, என் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அழுகிறாய் மகளே. இயேசுவின் வல்லமை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் கண் புதிதாய் மாறுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது மகிமைப்படுத்தி பிரீத்தி பிரீத்தி என்கிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். உன் சரீரத்தில் சில உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அதனால ஒரு மரண பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிற மகளே, இயேசுடைய வல்லமை சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் சுகம் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஸ்தோத்திரம் என்று வாய் திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்கிறாய். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. அகஸ்டீன் அகஸ்டீன் என்கிற ஒரு மகனை ஆண்டவர் தொடுகிறான். இயேசுடைய வல்லமை உங்களுக்கு பாய்ந்து வருகிறது. உன்னுடைய தலைப்பகுதிக்குள்ளே பிரச்சனை, தலைக்குள்ளே எப்பொழுதும் குடைச்சல், என் தலையில ஏதோ நடக்கிறது, தலையை இப்பொழுது ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணு சொல்லிடுவாங்களோ நீ பயம், உன்னுடைய மூளை பகுதியில் கட்டி வந்து விட்டதோ என்ற பயம், ஒரு குடைச்சல், மரண வேதனை. இயேசுவின் நாமத்தில் அது மறைகிறது. பொல்லாத ஆவி கொண்டு வந்த அந்த வியாதி விலகுகிறது. உனக்கு விடுதலை மகனை. இயேசு நன்றி என்று சொல்லி பொழுது அற்புத ராஜ் ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. அற்புத ராஜ் ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. Thank you Lord. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. You have problem in your secret part. God's power is coming upon you and healing you now. உடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாலிபன் இயேசு உனக்கு மன்னித்து இன்னைக்கு விடுதலை தருகிறார். அந்த விடுதலை பெற்றுக் கொள்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்து. இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் உனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் மனம் உருகி உனக்கு விடுதலை கொடுத்து உன்னுடைய குடும்பத்தாருடைய ஜெபத்தை நிமித்தம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய பலத்த வல்லம் இன்றைக்கு பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. செண்பகம் செண்பகம் என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஏழை பெண். ஆண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண எனக்கு பணம் கூட கிடையாது, என்னை சுகமாக்க முடியாதுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஜெபிக்கிறீங்க. செண்பகம் ஆண்டவருடைய கரம் தொடுகிறது மகளே. செண்பகம்
வேண்டும். இயேசு வந்து நின்று உன்னை தொடுகிறார். அவருடைய கரம் உன்னை தொடுவதை நீ உணர்கிறாய். மகளை எழும்பு, இயேசுவின் நாமத்தில் நீ சுகம் பெற்று விட்டாய். இயேசுவின் வல்லமை தொட்டு விட்டது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கிறிஸ்துதாஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. கிறிஸ்துதாஸ், ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து சுகம் கொடுங்க. நான் நிறைய பாவம் செய்துட்டேன். இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என் சரீரத்தில் வியாதிய குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கிறது என்று கண்ணீர் வடிக்கிறீங்க. நீங்க தாழ்த்தினபடியினால் இயேசு விடுதலை தருகிறார். குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதியின் வல்லமை விலகுகிறது. இயேசுவின் வல்லமை உங்க குடும்பத்துக்குள்ளே பிரத்யட்சமாய் இறங்குகிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்ப ஆவியானவர் சொல்கிறார், அசுத்த ஆவிகள், பில்லிசோனிய வல்லமையின் கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். பில்லிசோனிய வல்லமைகளுக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத மந்திர வல்லமைகளை சபிக்கிறேன். தகடுகள் எரியட்டும், மந்திர கிரியைகள் அழியட்டும், பொல்லாத பிசாசின் கிரியைகள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கற்பத்தை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகள், மக்களை பயப்படுத்துகிற பொல்லாத பாம்பின் ஆவிகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். உன்னை சுட்டரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வீடுகளுக்குள்ளே தெளிக்கிறேன். மந்திர கிரியைகள் அழியட்டும், பெல்லிசுனிய வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். அநேக குடும்பங்களுக்குள் அசுத்த ஆவிகள் அலறி வெளியேறுகிறது. சத்தமிட்டு கீழே சிலர் சரிந்து விழுகிறார்கள். பயப்படாதங்க, இது விடுதலையின் நேரம். அசுத்த ஆவிகள் வெளியேறுகிற நேரம். இயேசுடைய வெளிச்சம் உடைய வீட்டுக்குள் இறங்குகிறது. ஆகவே இந்த இருளின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. ராதிகா உடைய வீட்டுக்குள் இயேசுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது. அசுத்த ஆவி விலகுகிறது. உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத பில்லிசுனிய கிரியைகள் அழிகிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். சுப்பலட்சுமி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வீட்டுக்குள் இறங்குகிறது. சுப்பலட்சுமி, உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு அது என்ன வியாதின்னு சொல்ல முடியல, மருத்துவர்கள் சொன்னார்களே, அது பில்லிசுனியத்தினால் உண்டான பாதிப்பு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை, சரீரத்தில் விடுதலை, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாந்தி உங்களுடைய முழு பெயர் விஜய சாந்தி என்பது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. விஜய சாந்தி. உங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குடல் பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை. அதை தாக்கி இருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்பொழுது செயல்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தொட்டு கொடுத்த விடுதலைக்காக நன்றி. விடுதலை ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். எல்லா வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அழியட்டும். மந்திர கிரியைகள் எல்லாம் அழியட்டும். விடுதலை தருகிறதற்காய் நன்றி. சுப்புராம் என்கிற ஒரு சகோதரன், உங்களுடைய பெயரை கர்த்தரின் கண் முன்னால் நிறுத்துகிறார். சுப்புராம், ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின மந்திர கிரியைகள் அழிக்கப்படுகிறது. விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நீ கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரை. யார் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். விடுதலை உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும். ஆண்டவரே, குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களே, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆண்டவரே, வருஷ கணக்கா காத்திருக்கிறாங்க. வேறு யாரிடத்திலே அவங்க போவாங்க? ஆண்டவரே இறக்க செய்யுங்க. அந்த சகோதரிமாருடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. நிந்தைக்கு மத்தியில், அவமானத்துக்கு மத்தியில் கொடுமைப்படுத்துறாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்களே ஆண்டவரே. இன்னைக்கு அவளை தொடுங்க. கற்பத்தை ஆசீர்வதிங்க. அவனுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. 10 வருஷமா 15 வருஷமா குழந்தை இல்லாம அழுது கொண்டிருக்கிற சகோதரிமார்களை பாரும். கணவன் மனைவியை பாருங்க ஆண்டவரே. அவங்களை தொடுங்க. கட்டாயம் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தே ஆகணும்.
தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. தடை பண்ணுகிற பொருளாதார ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். அந்த பாம்பின் கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர வல்லமைகள் எரியட்டும். பிள்ளைகளுக்கு விடுதலை வரட்டும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வருகிற புது வருஷத்தில் அவங்க ஒரு குழந்தையை அணைத்து கொள்ளணும். ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. அந்த நிந்தையை மாற்றுங்க, அப்படி வேதனையை மாற்றுங்க, அப்படி கண்ணீரை தொடங்க. நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.